எஸ்டிமேட்டோட கையில் காட்டி பேசினேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அது அவர்கிட்டயே கொடுத்தா உடனே செஞ்சு கொடுத்துருவாருன்னு சொன்னீங்க. அப்பவே கொடுத்தேன். நான் அதை கவனிச்சிருப்பேன். ஆனால் அது கீழே அவர் கையெழுத்து போடாமல் கொடுத்தாரு. யார் கொடுக்கறது எனக்கு தெரியல. அதனால இப்போ கையெழுத்து போட கொடுத்தேன். அதுக்கு மேலே கேட்டீங்கன்னா பேராசை நல்ல திட்டம்னா மாண்பு பேரவையில் இப்போ சொல்கிறத முன்னே சொல்லிக்க கூடாதா? நிறைவேற்றோடு கவனிக்கப்படும். வந்தவாசி சட்டமன்ற தொகுதி நல்லூர் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர். இவர் ஒரு பெரிய வேலை பண்ணுறாரு. இவர் என்னமோ என் சொந்த ஒரு வேலை ஒன்று சொல்கிறாரு. பேரவைத் தலைவர்களே, குறிப்பாக நம்முடைய உறுப்பினர் சொன்ன கால்வாய் மட்டுமல்ல, பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓடுகிற ஆறுகள் தான் கடந்த பெருமழையால் கரைகள் அடிக்கப்பட்டு தெருவுக்கும் கரைக்கும் ஆற்றுக்கும் வித்தியாசம் தெரியாத நிலைமை இருக்கிறது. இதை ஒரு பெரும் முயற்சி எடுத்து பெரும் திட்டத்தோடு ஒவ்வொரு ஆற்றுக்கும் கால்வாய் அமைத்தால்தான் நாஞ்சில் நாடு வளமாக இருக்க முடியும். எனவே மாண்புமிகு உறுப்பினர் சொன்னதை தனி கவனமாக செலுத்தி என்னவென்று கேட்டு சொல்லுகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெஞ்சால் புயலின் காரணமாக தென்பெண்ணையாறு மிகப்பெரிய அளவிலே வெள்ளப்பெருக்கெடுத்து பல்வேறு கடலூர் மாவட்டங்களிலே பல்வேறு சேதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அதை தடுக்கும் விதமாக தென்பெண்ணையாற்றிலே தடுப்பணைகள் கட்டப்படுமா? குறிப்பாக என்னுடைய கீழ்பண்ணாத்தூர் தொகுதிக்கு தென்பெண்ணை ஆற்றிலிருந்து கால்வாய் பாசனமாக இருக்கின்ற உபரி நீர் தண்ணியை வெறையூர் மற்றும் பல்வேறு கிராமங்களுக்கு நீடிப்பு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருக்கிறது. அதை செய்ததுதான் இந்த உபரி நீர் அந்த கிராமங்களுக்கு செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். வெள்ள சேதம் ஏற்படாது. அதே போல தடுப்பணைகள் கட்டுவதற்கு உலக வங்கியின் நிதியை பெற்று 1000க்கு மேற்பட்ட தடுப்பணைகளை அரசு கட்டுமா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர்கள். மாண்புமிகு உறுப்பினர் சொன்னது போல் சாத்தூர் அணையின் காலத்தில் சாத்தூர் அணையில் வெள்ளக்காலத்தில் ஏற்பட்ட ஒரு விபரீதத்தை நினைத்து அப்படி மறுபடியும் ஒரு பெருவெள்ளம் வந்தால் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்வது என்பதற்காக ஒரு தனி ஸ்கீமை போட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் மாண்புமிகு அவர்களுடைய கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படும். கிணத்துக்கடவு தொகுதி, மதுக்கரை ஒன்றியம், திருமலைப்பிள்ளைப்பாளையம், வழுக்கல் கிராமத்தில் அமைந்துள்ள அந்த அணை நீண்ட நெடுங்காலம் ஆக இருக்கக்கூடிய அணை ஒரு 200 ஏக்கர் பாசனம் பெறுவது. இப்பொழுது அது பழுதுபட்டிருக்கிறது. அதை சீர் செய்வதற்காக 1.69 கோடி ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. நிதி நிலைமைக்கேற்ப எடுத்துக்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் தாமோதரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது கிணத்துக்கடவு தொகுதிக்குட்பட்ட மதுக்கரை வட்டம் திருமலைபாளையம் பேரூராட்சி வழுக்கல் கிராம பகுதியிலே தடுப்பணை ஒன்றும் மதுக்கரை நகராட்சி பகுதிக்குட்பட்ட SF நம்பர் 239/1 LNT பைபாஸுக்கு வடபுறம் உள்ள தடுப்பணை ஆகிய இரண்டும் மிக பழமையான தடுப்பணைகளாகும். அந்த தடுப்பணைகள் இரண்டும் தற்போது இடிந்து விட்டது. அதனால் அந்த ஆற்றில் வருகின்ற தண்ணீர் வீணாக சென்று கொண்டிருக்கிறது. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட விவசாய கிணறுகள் மற்றும் குடிநீர் கிணறுகள்லாம் இன்றைக்கு வற்றுகின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் ஊற்று குறைந்து விட்டது. அதனால் அந்த பகுதி விவசாயிகள் நன்மை கருதியும் மதுக்கரை நகராட்சி பகுதியில் உள்ள குடிநீர் ஆதாரங்களை பெருக்குகின்ற வகையிலும் இந்த 2 தடுப்பணைகளையும் கட்டுக்கொடுக்க வேண்டும். மேலும் வழுக்கல் கிராமத்தில் உள்ள தடுப்பணை கேரள மாநில எல்லையில் உள்ளது. அதனால் அந்த ஆற்றிலிருந்து வருகின்ற தண்ணீர் முழுவதும் கேரள மாநிலத்துக்குள் சென்று விடுகிறது. அதனால் அந்த பகுதியில் குடிநீர் பிரச்சனையும் இருக்கிறது. விவசாயிகளுடைய கிணற்றுக்கும் தண்ணீர் இன்றைக்கு கிடைப்பதில்லை. அதனால் அதை சரி செய்து கொடுக்க வேண்டும் அல்லது புதிதாக கட்ட வேண்டும். அப்படி அமைச்சர் அவர்கள் சொல்லும் போது கட்டி கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி புதிதாக கட்டும் போது அந்த அணையை உயர்த்தி கட்டி கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். அதையும் செய்ய வேண்டும் என்று அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு உறுப்பினர் அவர்களே, ஸ்தலபுராணத்தை வெகு விரைவாக சொல்லிட்டார். 2 அணைகள் 2 கோடி ரூபாய் மதிப்பீடு தயாரிப்பட்டிருக்கிறோம். அடுத்து வெள்ளத்தடுப்புகளுக்கு தான் தற்போது சொன்ன ஒரு 500 அணை வெள்ளத்தடுப்பு பணி, சுவர் கட்டும் பணி
அதற்கு 7 கோடி ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்கள் காட்டில் மழை பொழிகிறது. மாண்புமிகு உறுப்பினர் தாமோதரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேலும் எனது தொகுதிக்குட்பட்ட கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டம் மாரிசெட்டிபதி கிராமத்துக்கு அருகில மேற்கு நோக்கி ஒரு ஆறு சென்று கொண்டிருக்கிறது. மழைக்காலங்கள் மிக அதிக அளவில் தண்ணீர் அது சென்று கொண்டிருக்கிறது. எனவே மேற்படி மாரிசெட்டிபதி கிராமத்திற்கு அருகிலே தர்மராஜ் மற்றும் ஜோதிர் ராமசாமி அவர்கள் தோட்டத்துக்கு அருகிலே மிக பெரிய அது அகலமான பகுதியில மைக் பக்கத்துல பேசுங்க. மைக்கு அகலமான பகுதியில் அமைச்சருக்கு கவனிக்கும்படியா பேசுங்க. அகலமான பகுதி இருப்பதால் அங்கே தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த 2 இடங்களிலும் ஒரு தடுப்பணை கட்டி கொடுத்தால் அந்த பகுதியினுடைய விவசாயிகளுக்கு மிக உதவிகரமாக இருக்கு. அதோடு மட்டுமல்லாமல் குடிநீர் பிரச்சனையும் அந்த பகுதியில் தீரும். அதனால் தாங்கள் நீர்வளத்துறை ஆதார அலுவலர்களை அனுப்பி வைத்து ஆய்வு செய்து அந்த இடத்துல 2 தடுப்பணைகளை கட்டி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அந்த மதுக்கரை வட்டத்தில் நிறைய தடுப்பணைகள் இருக்கிறது. ஒரு சில தடுப்பணைகள் தூர்ந்து விட்டது. அதனால் இந்த ஆண்டு மழைக்காலம் வருவதற்குள் அந்த தடுப்பணைகளை தூர்வாரி கொடுக்க வேண்டும் என்று அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தூர்வாரணும், தடுப்பணை வேணும், அவ்வளவுதான். 3 தடுப்பணைகள் கட்டப்படும் என்று அவர் தொகுதிக்கு நான் இப்போது வாக்குறுதி கொடுத்திருக்கேன். எஸ்டிமேட் தயார் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு மேல கேட்டீங்கன்னா பேராசை. மாண்புமிகு உறுப்பினர் தியாகராஜன். பேரவைத் தலைவர் அவர்களே, நமது நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் இருந்து மழைக்காலங்களில் வீணாகும் தண்ணீரை வாய்க்கால் அமைத்து நமது முசிறி சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட காத்தையங்கார்பேட்டை ஒன்றியத்தில் உள்ள மகாதேவி ஏரிக்கு கொடுத்தால் மிக விவசாயிகள் 50,000 பேர் பயனடைவார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கருணையுள்ளத்தோடு பரிந்துரைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அமைச்சர் அவர்கள் நல்ல திட்டம் தான் மாண்பு பேரவையில. இப்ப சொல்றத முன்னே சொல்லிக்க கூடாதா? என் டிமாண்ட் வரப்போகுது. மாண்புமிகு உறுப்பினர் ஜி கே மணி அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பென்னாகரம் தொகுதிக்குட்பட்ட காரிமங்கலம் ஒன்றியத்தில் புலிக்கரை இருக்கிறது. அந்த புலிக்கரை கிராமத்தில் பக்கத்தில் புலிக்கரை என்ற பெரிய ஏரி, இந்த ஏரி ஆழப்படுத்தப்பட்டுள்ளது. இது இணைப்பு கால்வாய் அருகிலே செல்ல இருக்கிறது, சென்று கொண்டிருக்கிறது. அந்த இணைப்பு கால்வாய் சிறிது தூரம் இணைத்து விட்டால் ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களுக்கு நிலத்தடி நீர் ஊற்று கிடைக்கும். இது திட்டமிட்டு தயார் நிலையில் உள்ளது. அமைச்சர் அவர்களும் ஏற்கனவே 3 முறை அறிவித்திருக்கிறீர்கள். ஆகவே நடப்பு ஆண்டிலேயே இந்த நிதிநிலை அறிக்கையில் சொன்னவாறு இந்த புலிக்கரை ஏரி இணைப்பு கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றப்படுமா, விவசாயிகள் கோரிக்கை நிறைவேற்றப்படுமா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, நான் பையரசில் வந்தப்போ அந்த ஊரை பார்த்தேன். அதனால் எனக்கு வழியும் தெரியும். மாண்புமிகு மணி அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும், கவனிக்கப்படும். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் அம்பேத்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வந்தவாசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கர்ணமலூர் ஒன்றியம் வல்லம் கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட்டு வல்லம், ஆராசூர், தென்சந்தமங்கலம், கீழ்சாத்தமங்கலம், செம்பூர், சென்னாவரம், மருதாடு, கீழ்கொடுங்காலூர், உளுந்தை போன்ற வழியாக சுகுநதியார் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த சுகுநதியாரை நம்பி 40,000 ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாய மக்கள் நெல் மற்றும் கரும்பு கொள்முதல் செய்கிறார்கள். அந்த சுகுநதி ஆறானது 40 கிலோமீட்டர் கடந்து மதுராந்தக ஏரிக்கு செல்கிறது. அந்த சுகுநதி ஆறை தூர்வாரி தேவைப்படும் இடங்களில் தடுப்பணை கட்டி அந்த விவசாய மக்களுக்கு நீராதாரம் பெருக்க வேண்டும். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் வந்தவாசி சட்டமன்ற தொகுதி நல்லூர் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர். நிச்சயமாக அந்த கோரிக்கையை ஏற்று செய்து தருவார் என்று வந்தவாசி தொகுதி மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் பாசிட்டிவ் தான். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். இவர் ஒரு பெரிய வேலை பண்றாரு. இவர் என்னமோ சொந்த ஊர் வேற ஒன்று சொல்றாரு. காட்பாடிக்காரன் கோவத்தை ஓட்டுறாரு. அதனால மாண்புமிகு உறுப்பினர் சொன்னதும் எனக்கு தெரியும். காரணம், அந்த தொகுதியில் ஒரு முறை நான் பாராளுமன்றத்தில் நின்றவன். எனவே சொன்ன அடையாளங்கள் தெரியும், கவனிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கோவிந்தசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது தொகுதியில் வேப்பாடி ஆற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் என்று கடந்த நிதியாண்டில் ஒரு எஸ்டிமேட்டோட கையில் காட்டி பேசினேன்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அது அவர்கிட்டயே கொடுத்தா உடனே செஞ்சு கொடுத்துருவாருன்னு சொல்லி சொன்னீங்க. அப்பவே கொடுத்தேன். அந்த தடுப்பணையை கட்டினால் பொம்புடி அருகிலே தடுப்பணையை கட்டினால் ஒரு 7 ஏரிகளுக்கு நீர் போல ஈச்சம்பாடி அணைக்கட்டிலிருந்து நீரேற்ற திட்டம் மூலமாக புதியன்பலம் அணைக்கட்டிற்கு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி ஆட்சி காலத்தில் அதுக்கு அரசாணை வெளியிடப்பட்டது. கடந்த 2 நிதியாண்டில் நிதிநிலை அறிக்கையிலே தங்கள் இதில் இருந்தது. அந்த பணியும் உடனடியாக செய்து தருவதற்கு அமைச்சர் முன் வருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவரே, போன முறை ஸ்டேட்டுக்கு முன்னாலே உங்கள்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து என்கிட்ட கொடுத்தேன்னாரு. நான் அதை கவனிச்சிருப்பேன். ஆனால் அது கீழே அவர் கையெழுத்து போடாமல் கொடுத்தாரு. யார் கொடுக்குறது எனக்கு தெரியல. அதனால இப்போ கையெழுத்து போட கொடுத்தேன். மாண்புமிகு உறுப்பினர் ராஜேஷ்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக முக்கியமான கால்வாய் பத்மநாதபுரம் புத்தனார் பிபிஎம் கால்வாய் நீண்ட காலமாக தூர்வாரப்படாமல் இருக்கிறது. அதே போல நிறைய இடங்கள்ல உடைந்து கிடக்கிறது. அந்த உடைந்த பகுதிகளை பக்கச்சுவர் ஏற்படுத்தி அந்த கால்வாய் நீண்ட காலமாக தூர்வாரப்படாத பிபிஎம் கால்வாய் திக்கணாங்கோடு கால்வாயை தூர்வாரி தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவரே, குறிப்பாக நம்முடைய உறுப்பினர் சொன்ன கால்வாய் மட்டுமல்ல, பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓடுகிற ஆறுகளை தான் கடந்த பெருமழையால் கரைகள் அடிக்கப்பட்டு தெருவுக்கும் கரைக்கும் ஆற்றுக்கும் வித்தியாசம் தெரியாத நிலைமை இருக்கிறது. இதை ஒரு பெரும் முயற்சி எடுத்து பெரும் திட்டத்தோடு ஒவ்வொரு ஆற்றுக்கும் கால்வாய் அமைத்தால்தான் நாஞ்சில் நாடு வளமாக இருக்க முடியும். எனவே மாண்புமிகு உறுப்பினர் சொன்னதை தனி கவனமாக செலுத்தி என்னவென்று கேட்டு சொல்லுகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெஞ்சால் புயலின் காரணமாக தென்பெண்ணையாறு மிகப்பெரிய அளவிலே வெள்ளப்பெருக்கெடுத்து பல்வேறு கடலூர் மாவட்டங்களிலே பல்வேறு சேதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அதை தடுக்கும் விதமாக தென்பெண்ணையாற்றிலே தடுப்பணைகள் கட்டப்படுமா? குறிப்பாக என்னுடைய கீழ்பண்ணாத்தூர் தொகுதிக்கு தென்பெண்ணை ஆற்றிலிருந்து கால்வாய் பாசனமாக இருக்கின்ற உபரி நீர் தண்ணியை வெறையூர் மற்றும் பல்வேறு கிராமங்களுக்கு நீடிப்பு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருக்கிறது. அதை செய்ததால் இந்த உபரி நீர் அந்த கிராமங்களுக்கு செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். வெள்ள சேதம் ஏற்படாது. அதே போல தடுப்பணைகள் கட்டுவதற்கு உலக வங்கியின் நிதியை பெற்று 1000க்கு மேற்பட்ட தடுப்பணைகளை அரசு கட்டுமா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு உறுப்பினர் சொன்னது போல் சாத்தூர் அணையின் காலத்தில் சாத்தூர் அணையில் வெள்ளக்காலத்தில் ஏற்பட்ட ஒரு விபரீதத்தை நினைத்து அப்படி மறுபடியும் ஒரு பெருவெள்ளம் வந்தால் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்வது என்பதற்காக ஒரு தனி ஸ்கீமை போட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் மாண்புமிகு அவர்களுடைய கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படும்.